வறுமையில் வள்ளல் ஒரு சிறிய கிராமத்தில் 21 வயதுடைய ஹரி என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் கடுமையாக உழைத்தாலும் தினக்கூலித் தொழிலாளியாக கஷ்டப்பட்டான். அவன் அருகிலுள்ள சிறிய நகரத்தில் வேலை செய்ய முடிவு செய்தான். காட்டின் வழியாக நகரம் சென்றான். அவன் வேலை கிடைக்காமல் கடைகளுக்குச் சென்று வேலை கேட்டான். ஆனால் அனைத்து கடைக்காரர்களும் அவனை நிராகரித்தனர். பின்னர் ஹரி ராஜ் என்பவரின் பெரிய கடைக்கு சென்றான். சுரன் அந்த கடையின் மேலாளர் ஹரி வேலை கேட்டான். அந்த நேரத்தில் ஊரின் மிகச் செல்வந்தவர் ராஜ் கடையில் வந்து ஹரியை பார்த்து கோபப்பட்டார். சுரனும் ராஜும் இருவரும் கோபமுற்று தங்களது ஆட்களிடம் ஹரியை அடிக்க ஆணையிட்டனர். அவர்கள் ஹரியை கடையிலிருந்து இழுத்து வெளியே தள்ளி அவனை அடித்தனர். உற்சாகமின்றி ஹரி ஊரிலிருந்து விலகி தனது கிராமத்திற்கு திரும்ப காட்டுக்குள் சென்றான். அவனுக்கு மிகவும் பசியாக இருந்தது. அவன் ஒரு மாமரம் கண்டான். அந்த மரத்தில் ஒரு மாம்பழம் மட்டுமே இருந்தது. மாம்பழத்தை பறித்து சாப்பிடுவதற்கு முன்பு, தயவு செய்து எனக்கு சாப்பாடாக ஏதாவது கொடுங்கள், நான் 10 நாட்களாகவும் பசியோடு இருக்கிறேன் என்று ஒரு முதியவரின் குரல் கேட்டான். அவன் அந்த முதியவரை பார்த்து பெரிதும் பரிதாபம் அடைந்தான். அவன் மாம்பழத்தை அந்த முதியவருக்கு கொடுத்தான். முதியவர் மாம்பழத்தை உணவாக எடுத்துக்கொண்டு ஒரு சிறிய தேவதையான பெண்ணாக மாறினார். அந்த தேவதை ஹரிக்கு ஆசீர்வாதம் அளித்து, இன்றே உன் கஷ்டம் முடிவடைகிறது, நீ ஊரின் மிகச் செல்வந்தவனாக இருப்பாய் என்று சொன்னாள். அவனது கிழிந்த உடைகள் செல்வந்த அணிவகையில் மாறின. ஹரி செல்வந்தவனாக தோன்றினான். அவன் ஊருக்கு திரும்பி தனது பழைய வீட்டை பெரிய அரண்மனையாக கண்டான். அங்கு பல வேலைக்காரரும் தங்கமும் இருந்தனர். சுரனும் ராஜும் வந்து தங்களது தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்டனர். ஹரி அவர்களை மன்னித்தான். மேலும் அவன் ஏழைகளுக்கு இலவச உணவளித்து உதவினான். ஹரி தனது குடும்பத்தோடு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான்.